ஓம் சாந்தி 24/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு தந்தையை அன்போடு நினையுங்கள், தந்தையுடன் இனிமேலும் இனிமையாக உரையாடுங்கள் அப்படின்றாரு. கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் அடங்கி இருக்கின்றது. யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும்னு கேட்குறாங்க. பாபா பதில் சொல்கிறாங்க, யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையையும் பொருளுடன் பேச முடியும். பாபா சங்கமத்தில் உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கின்றது. பாபா என்ன டீச் பண்ணுறாரோ அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தேக உணர்வில் மனிதர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அது அர்த்தமற்றதாக அனர்த்தமாக இருக்கின்றது. அதனால் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை அப்படின்றார் பாபா. பாட்டு, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். உங்களுக்கு பாடல்களின் அவசியம் இல்லை, எந்த துன்பத்தின் விஷயமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்குது. பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கறது, இதை செய்தல், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுதல் என நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லைங்களா. பாபா இங்கே அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஞான மார்க்கத்தில் நீங்கள் அந்தமாரி விஷயம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. வாயினாலே சிவ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட சட்டம் எதுவும் கிடையாதுன்றார் பாபா. இதெல்லாம் செய்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. இங்கே உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என பாபா கூறுகின்றார். என்னை மட்டும் நினையுங்கள், உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகும் என பாபா உறுதியளிக்கின்றார். இதுவே யோக அக்னியாகும். இதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும். பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போவீர்கள். வரலாறு திரும்ப நடக்கும். இது அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும். இந்த மாதிரி நம்ம அமிர்த வேளையில் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருங்கள். நான் கல்பங்கல்பமாக உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுகிறேன் என பாபா கூறுகின்றார். இந்த மரம் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும் என அறிகிறீர்கள். இச்சமயத்தில்தான் மாயாவின் புயலும் வீசுகிறது. அப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கின்றேன். சத்தியுகத்தில் எந்த பந்தனமும் கிடையாது. இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில் பொருளுடன் இருக்கின்றது. இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் இருக்கின்றது. தேக உணர்விலிருந்து யார் பேசுகிறார்களோ அது அனர்த்தமாகும். ஆத்ம உணர்விலிருந்து பேசுபவர்களே பொருளுடன் பேசுகிறார்கள். அதிலிருந்து பலன் கிடைக்கும். இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன. தீர்த்த யாத்திரை செல்கிறீர்கள், இதை செய்தல், இது அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி என நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக லட்சுமி நாராயணர் இருந்தனர். அவர்களே தான் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என தெரிவிக்கின்றார். பிறகு மற்றவர்கள் எப்படி விடுபட்டு போக முடியும்? அதாவது ஃபஸ்ட்டு வந்தவங்க, உலகத்துடைய எஜமானர்களாக இருந்தவங்க, அவங்களே 84 பிறவி எடுக்க வேண்டியது இருக்குன்னும் பொழுது இடையில் வந்தவங்க எப்படி இடையிலேயே போக முடியும்? அனைவரும் சக்கரத்தில் வருகிறார்கள் என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்பொழுதும் நிலையாக எப்படி இருப்பார்? ஆம், கிருஷ்ணனுடைய பெயர் ரூபம் போய்விட்டது. ஒரு பிரிவில் கிருஷ்ணனுடைய பெயர் ரூபம் இருக்கும், அடுத்த பிரிவில் பெயர் ரூபம் எல்லாமே மாறிடுறது. மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கின்றார். இது படிப்பாகும். மாணவ வாழ்க்கையில் கவனம் வைக்க வேண்டும். தினம்தோறும் தன்னுடைய சார்ட்டை வைக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்குது. வேலைக்கு செல்பவருக்கு அவ்வளவு பந்தனம் இல்லை. இல்லை, வியாபாரம்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் காலைல கடையை திறந்தாங்கன்னா நைட்டு 10 மணி கூட ஆகிடுது. ஆனால் வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போனாங்கன்னா 8 மணி நேரம் வேலை முடிஞ்சதாக வீட்டுக்கு வந்துடலாம். அவர்கள் தங்களது வேலையை முடிந்தது. வியாபாரிகளிடம் எப்பொழுதும் வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ள கொடுக்க வேண்டும். அப்போ புத்தியோகம் வெளியே போகிறது,
எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்க வேண்டும். அமிர்த வேலை நல்ல நேரமாகும். அச்சமயம் வெளி எண்ணங்களை பூட்டி வைத்துவிட வேண்டும். வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா ஞானக்கடல் பதித்த பாவனர் என பாபாவின் மகிமைகளை எழுத வேண்டும். பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அனைத்தையும் விட உயர்ந்த வழி மன்மனாபவா ஆகும். வேறு யாரும் சொல்ல முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்காக கல்பமாக இந்த வழி கிடைக்கின்றது. என்னை மட்டும் நினையுங்கள் என்று மட்டுமே பாபா கூறுகின்றார். இதற்கு வசீகர மந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. பொருளுடன் நினைக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்றார் பாபா. ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தபூர்வமாக நினைக்கணும் அப்படின்றாரு. தூய்மையான நினைவு இருக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். பக்தியில் கூட ஒரு சிவனின் பூஜை தூய்மையானது. பிறகு தூய்மையற்றதாகி பலரின் பக்தி செய்கிறார்கள். முதலில் அத்வைத பக்தி இருந்தது. அதாவது ஒருவரை மட்டும் வழிபடும், அதாவது சிவனை மட்டும் வழிபடக்கூடிய பக்தி இருந்தது. அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே வந்து இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன், இந்த பக்தியின் பாகம் நிறைவடைகிறது என உங்களுக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள்தான் ஒரு சிவத்தந்தையின் கோயிலை கட்டினீர்கள். அச்சமயம் நீங்கள் தூய்மையான பக்தராக இருந்தீர்கள். ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள். பிறகு தூய்மையற்ற பக்தராக ஆகியதால் துவதத்தில் வந்துவிட்டீர்கள். அப்பொழுது சிறிது துக்கம் ஏற்படுகின்றது. ஒரு தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அல்லவா? நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மந்திரம் அளிக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். ஒருவர் கூறக்கூடிய மந்திரத்தை கேளுங்கள். இங்கே யாரும் தேகதாரி கிடையாது. இங்கே நீங்கள் பாப்தாதாவிடம் வந்திருக்கிறீர்கள். சிவபாபாவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அனைவரும் அவரைத்தான் நினைவு செய்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் சிவனிடமிருந்து யோக பலத்தால் சக்தி அடைகிறீர்கள். சக்தி அடைவதில்தான் மாயா இடையூறு செய்கிறது. அதாவது யோகத்தில் யுத்தத்தில் யாராவது இடையூறு செய்தால் சக்திசாலியாகி போரிட வேண்டும். யாராவது இடையூறு செய்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதுவே மாயாவின் யுத்தமாகும். மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடைபெறவில்லை. அவர்களுடையது தங்களுக்குள்ளேயே யுத்தமாகும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாயும் பாண்டவர்கள் என்ற நல்ல குணங்கள் இருக்குது, கௌரவர்கள் என்ற கெட்ட குணங்கள் இருக்குது. இப்போ ரெண்டு குணங்களுக்கும் சண்டை நடக்குது. அதுதான் பக்தியில் வந்து ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு உருவகம் படுத்தி காமிச்சிருக்காங்க. மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது 1 அடி 2 அடி நிலத்திற்காக கழுத்தை வெட்டி கொள்கிறார்கள். இவ்வாறு நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, பாபா வந்து இப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்குறார் அப்படின்னும் பொழுது குழந்தைகள் எவ்வளோ முயற்சி செய்யணும். குழந்தைகளே களைப்படையாதீர்கள் என அடிக்கடி கூறுகிறேன். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் பிந்துவாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாமும் பிந்துவாக இருக்கின்றோம். இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இப்பொழுது நடிப்பு முடியப் போகின்றது. என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழியும் என பாபா கூறுகின்றார். விகர்மங்கள் ஆத்மாவில்தான் பதிகிறதல்லவா? சரீரம் இங்கே அழிந்து போகும். நிறைய மனிதர்கள் ஏதாவது பாவகர்மம் செய்தால் தனது உடலை அழித்து கொள்கிறார்கள். ஆனால் இதனால் எந்த பாவமும் அழிவதில்லை. பாவ ஆத்மா என்று கூறப்படுகின்றது. சாது சந்நியாசி போன்றோர் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, ஆத்மாவே பரமாத்மா என கூறிவிடுகிறார்கள். இவ்வாறு பல வழிகள் இருக்கின்றது. மனிதர்கள் அவங்க வாய்க்கு என்ன வந்ததோ அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்துள்ளார். முன்பு ஈஸ்வரனை பற்றி எதையும் அறியாமல் இருந்தீர்கள். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, முதலில் ஆத்மாவை பற்றி புரிய வைக்கின்றார். ஆத்மா மிகவும் சூட்சுமமாக இருக்கின்றது. அதனுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். ஞானத்தின் விஷயங்களை பாபாதான் புரிய வைக்கின்றார். அவரும் புருவ மத்தியில் வந்து அமர்கிறார். இவரும் உடனே புரிந்து கொள்கின்றார்.
இது அனைத்தும் புதிய விஷயங்கள். பாபா தான் புரிய வைக்கின்றார். இந்த விஷயத்தை நினைவில் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விகர்மம் அழியும். விகர்மங்களின் அழியும் ஆதாரத்தில்தான் உங்கள் எதிர்காலம் இருக்கின்றது. ஃபுல்லாக பஸ்பமாயிடும் விகர்மங்கள்லாம். கணக்கு வழக்கு எதுவும் பாக்கி இருந்துடக்கூடாது. அதை பொறுத்து தான் எதிர்காலம் பதவி இருக்கின்றார் பாபா. குழந்தைகளாகிய உங்களின் கூடவே பாரத கண்டமும் அனைத்தையும் விட சௌபாக்கியசாலியாகும். இதை போன்று சௌபாக்கியசாலி கண்டம் வேறு எதுவும் கிடையாது. இங்கே தான் பாபா வருகின்றார். பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அதற்கு அல்லாவின் தோட்டம் என்றும் பெயர். பாபா மீண்டும் பாரதத்தை மலர்களின் தோட்டமாக மாற்றி கொண்டு இருக்கின்றார். நாம் அங்கே செல்வதற்காகத்தான் படித்து கொண்டு இருக்கின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இது அதே மகாபாரத போர்தான். பிறகு இது போன்ற சண்டைகள் எதுவும் நடக்காது என அறிகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் புது உலகம் வேண்டும். புது உலகம் இருந்தது அல்லவா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. 5000 வருடம் ஆயிற்று. லட்சக்கணக்கான வருஷம் கிடையாது. லட்சக்கணக்கான வருடம் ஆகியிருந்தால் மனிதர்களை எண்ண முடியாமல் போயிருக்கும். அவ்வளவு மக்கள் தொகை இல்லை எனும் பொழுது இத்தனை வருடங்கள் எப்படி ஆக முடியும் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. 5000 வருஷத்துலேயே பாருங்கள் இவ்வளோ மக்கள் தொகை. அப்போ பாருங்கள், லட்சக்கணக்கான வருஷம் போட்டால் இப்போவே எல்லா விளைநிலங்களெல்லாம் பிளாட் போட்டாச்சு. லட்சக்கணக்கான வருஷம் இருந்தால் என்னெல்லாம் ஆகும்? இது யாருடைய புத்தியில் வர்றதில்லைன்றார் பாபா. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தோம். வேறு கண்டம் இல்லை. பிறகுதான் அவைகள் தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றது. வேறு யாருடைய புத்தியிலும் முற்றிலும் இல்லை அப்படின்றார் பாபா. சிறிதளவு சைகை காண்பித்தாலும் புரிந்து கொள்ளலாம். விஷயங்கள் சரியாக இருக்கின்றது. நமக்கு முன்பு நிச்சயம் ஏதோ தர்மம் இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் இருந்தது. அது இப்பொழுது மறைந்து விட்டது என நீங்கள் புரிய வைக்கலாம். யாரும் தன்னை தேவதா தர்மம் என கூறிக்கொள்ள முடியாது. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம். பிறகு அந்த தர்மம் எங்கே சென்றது என புரிந்து கொள்ளவில்லை. இந்து தர்மம் எங்கிருந்து வந்தது? யாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி கவலை இல்லை. பாபா ஞானத்தின் கடல், ஞானத்தின் அத்தாரிட்டி. எனவே குழந்தைகளாக நீங்கள் கூட அத்தாரிட்டியோட புரிய வைக்கலாம். நிச்சயமாக இந்த ஞானத்தை அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஞானத்தினால் தான் சத்கதி கிடைக்கின்றது. இதில் பிரேரைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. எப்படி இப்பொழுது வந்திருக்கிறேனோ அவ்வாறே கல்பம் கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, இது எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் அனைவரும் நடிகர்கள். ஆத்மா நடிகராக இருந்து படைக்கக்கூடியவர் டைரக்டர் முக்கிய நடிகரை அறியவில்லை என்றால் எதற்கு பயன்? ஆத்மா எப்படி சரீரத்தை எடுக்கின்றது, மேலும் அதன் பாகத்தை நடிக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் திரும்பி போக வேண்டும். இப்பொழுது இந்த பழைய உலகம் முடியப் போகின்றது. எவ்வளவு எளிதான விஷயம் என்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நாம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டோம் என புரிஞ்சுக்கிங்க. ஒருவேளை படிக்கலைன்னா என்ன ரிசல்ட் வரும்? பிறகு முகத்தை தொங்க போட வேண்டி இருக்கும். அதனால் செக் பண்ணுங்கன்றார் பாபா. எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் விலகும். எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். பகவானை ஏன் நினைக்க வேண்டும் என மனிதர்களுக்கு தெரியவில்லை. தாயும் தந்தையும் நீயே என கூறுகிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. சிவனின் படங்களை வைத்து இவர் ஞானக்கடல் பதித்த பாவனர் என புரிய வைக்கலாம். அதே தந்தை சுகத்தின் வழியை காண்பிக்க வந்திருக்கிறார் என அறிகிறீர்கள். இது படிப்பாகும். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். இங்கே யாரும் சாது சந்நியாசிகள் இல்லை. அவர்களின் சிம்மாசனமும் இல்லை. இதுவோ சிவபாபாவின் சிம்மாசனமாகும். இவர் சென்று விட்டால் வேறு யாராவது சிம்மாசனத்தில் உட்காருவார்கள் என்பது கிடையாது. பாபா அனைவரையும் உடன் அழைத்து செல்வார். பல குழந்தைகள் வீண் எண்ணங்களில் தனது நேரத்தை வீணாக்குகிறார்கள். நிறைய பணத்தை சேமித்து வைக்கணும், பேரப்பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, கடைசியில் பயன்படும், வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கலாம், குழந்தை குட்டிகள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க.
ஆனால் யாருடையதும் அரசாங்கம் விடுறது கிடையாது. ஆகவே அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் எதிர்கால வருமானத்தில் ஈடுபடுத்துங்க அப்படின்றார் பாபா. இப்போது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். டிராமாவில் இருந்தால் நடக்கும் என்பது கிடையாது. முயற்சி இல்லாமல் உணவு கூட கிடைக்காது. ஆனால் சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது. அதாவது எதிர்காலத்துன்னா பேரம்பேத்திலாம் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஈஸ்வரிய முயற்சி கூட என்ன செய்ய முடியும் அவங்க? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள் நன்கு தாரணை செய்து மற்றவரையும் செய்விப்பார்கள். தந்தை உங்களுடைய ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். அவரை நினைக்க வேண்டும். அனைவரை விட பிரியமானவர் அப்பா, டீச்சர், குரு ஆவர். அவர்களை நினைக்க வேண்டும். பாபா நிறைய வழிமுறைகளை தெரிவிக்கின்றார். நீங்கள் சாது சந்நியாசிகளுக்கும் கூட அழைப்பு கொடுக்கலான்றார் பாபா. தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க பாபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாடகத்தில் இருந்தால் செய்யலாம் என கூறிக்கொண்டு முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, முழு நாளில் ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து கொள்ள வேண்டும். உண்மையாக பாபாவிற்கு கூற வேண்டும். உண்மையான மனமுடையவராகி ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கிரீடம் மற்றும் சிம்மாசனம் சதா நிலையாக வைக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக. தற்சமயத்தில் பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது. தற்சமயத்தினுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிரிவுகளுக்கான கிரீடம் சிம்மாசனத்தை அடைய வைக்கின்றது. உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடம் மற்றும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் சதா நிலையாக இருந்தால் நிரந்தரமாக இயல்பான யோகி ஆகிவிடலாம். அவர்கள் எந்த விதமான கடின உழைப்பு செய்வதற்கான அவசியமில்லை. ஏனெனில் முதலாவது தொடர்பின் நெருக்கம் இருக்கின்றது. எங்கு அனைத்தும் நிறைந்திருக்கின்றதோ அங்கு இயல்பான நினைவு இருக்கும். அப்போ யார்கிட்ட இருந்து எல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோமோ அப்போ எல்லோரும் அடைஞ்சோம்னா அதை அடைய வச்சோட நினைவும் தானாகவே வரும். ஸ்லோகன் சொல்கிறாரு, தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கி இருக்கும் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.